பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா அமைச்சர்களினால் விஜய்க்கு வரும் தலைவலி. விதிமீறலில் ஈடுபட்ட தாவேகாவின் அமைச்சர்கள், தாவேகா அரசுக்கு கிடுக்குப்பிடி போட்ட ஒன்றிய பாஜக அரசு, எதிர்கட்சிகளும் வெளியிலிருந்து வருகிற பிரச்சனையை கூட நான் சால்வ் பண்ணிடுவேன், நான் எதிர்த்துடுவேன். ஆனா கூடவே இருந்து இருக்கிற இந்த அமைச்சர்கள் பண்ற பாடு இருக்குத என்னால தாங்க முடியல அப்படின்னு குமரி இருக்கிறார் விஜய் அவர்கள். வெளிநாட்டு அரசு முறை பயணமாய் சென்ற அமைச்சர்களுக்கு பாஜக வைத்த செக்கு. அரசுக்கு பாஜக அரசு பயங்கரமான ஒரு செக் வச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2 அமைச்சர்கள், பிரதான அமைச்சர்கள் 2 பேருமே விதிமீறல ஈடுபட்டிருக்கிறாங்க. ஏன் இந்த விதிமீறல ஈடுபட்டாங்க அப்படின்னு விளக்கம் கேட்டு ஒன்றிய பாஜக அரசு தாவேகா அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த விவகாரம் தலைமைச் செயலக வட்டாரத்தை முழுவதையும் ஒரு அசைவு அசைச்சிருக்கு. இன்க்ளூடிங் ஆட்சியாளர்கள், அதாவது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் ஒரு அசைவு அசைச்சிருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். தமிழக வெற்றி கழக பொறுப்பேற்றத்துலேருந்து பயங்கரமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. இதுல வெளியிலேருந்து வருகிற பிரச்சனைகள் ஒரு புறம் இருந்தாலும் எதிர்கட்சிகள் கொடுக்கிற நெருக்கடிகள் இது எல்லாத்தையுமே நான் சமாளிச்சிருவேன். ஏன்னா எனக்கு எதிர்கட்சிகள் கொடுக்கிற இந்த நெருக்கடியோ இந்த பிரச்சனையை கூட நான் என்ன பண்ண சமாளிச்சிருவேன், அதை பீட் பண்ணி நான் வந்துருவேன். வெளியிலேருந்து வருகிற சில பல பிரச்சனைகள் கூட நான் என்ன பண்றேன், சமாளிச்சிடுறேன். ஆனா கூடவே இருந்துகிட்டு உங்களால நான் நம்பி உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தேன் பார்த்தீங்களா, நீங்க பண்ற அலப்பறைகள் இருக்க எப்பா 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 இதெல்லாம் நான் தாங்க முடியல அப்படின்னு விஜய் அவர்கள் குமுறுன்னு கும்மி இருக்கிறார். என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரியாமையே இஷ்டத்துக்கு செஞ்சிருது, ஆர்வ கோளாறுல செஞ்சிருது. அதுக்கப்புறம் கடைசியில மாட்டிக்கிறது விஜய் தலை தான் இங்க உருளுது அப்படின்றது தான் இங்க பேச்சா இருக்கு. ஒண்ணு தெரியலனா அதிகாரிகளை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நம்மளாம் புதுசு, நம்மளுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதிகாரிகள் நம்மளை வழிநடத்திருக்கிறாங்க, அதிகாரியுடைய சொல்படி கேளுங்க அப்படின்னு தலைமை எந்த அளவுக்கு அறிவுறுத்தினாலும் இங்க இருக்கிற அமைச்சர்கள் ஒரு சிலர் தான் தோன்றித்தனமா செயல்பட்டு நான் செய்யறதுதான் கரெக்ட், எங்களுக்கு கீழே தான் அதிகாரிகள் சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஆர்வ கோளாறுல செஞ்சிடறாங்க. அது பெரிய பிரச்சனையில முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை. அது மாத்திரம் இல்லாம விதிமீறல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒன்றிய பாஜக, ஒன்றிய அரசின் இந்திய கவர்மெண்ட் விதிமீறல்ல செஞ்சிருக்கிறாங்க இந்த தாவேகா அரசு அப்படின்னு தான் இப்ப பெரிய பிரச்சனையே. அப்படி எந்த அமைச்சர் விதிமீறல்ல ஈடுபட்டாங்க, எந்த அமைச்சர் விஜய் சொல் பேச்சு கேட்காம இஷ்டத்துக்கு செயல்பட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் இவங்க 2 பேர் செஞ்ச தப்புனால இன்னைக்கு விஜய் வகையா சிக்கி இருக்கிறார் பாஜக கிட்ட அப்படின்னு தான் சொல்லணும். சமீப காலமா 2 பேரும் அரசு முறை பயணமா வெளிநாட்டுக்கு போனாங்க. அதாவது இந்தியா விட்டு தாண்டி போனாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு நாங்க தொழில் முதலீடு இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் போய் என்ன பண்ணாங்க, இழுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜ்மோகன் அவர்கள் அரசு முறை பயணமா சொல்லிட்டு அமெரிக்காவே இங்கே போனார்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு என்ன பண்ணாரு 2 பேரும் அதிகாரிகளோட அவங்களுடைய அசிஸ்டண்டோட என்ன பண்ணாங்க, எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்கிறாங்க. இப்போ அவங்க அரசு முறை பயணம் போனது தப்பா? என்ன சொல்ல வர? இப்போ அவங்க அரசு முறை பயணமா போயிட்டு நல்லது தானே செஞ்சுட்டு வந்தாங்க. என்ன அவங்க போயிட்டு ஜாலியா போய் ஊரா சுத்திட்டு வந்தாங்க, இல்ல அவங்க இஷ்டத்துக்கு பர்சனலா போனாங்களா? என்னதான் சொல்ல வர அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்க அரசு முறை போனது பிரச்சனை கிடையாது. ஆனா எதன் வழியா போனாங்க, எதை யூஸ் பண்ணி போனாங்க அப்படின்றதுதான் இங்க பிரச்சனையே. ஒன்றிய அரசு அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்துல ஒரு அமைச்சரா இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாலும், ஏன் பிரைம் மினிஸ்டர் யாரா இருந்தாலும், ஒன்றிய கவர்மெண்ட்ல இருந்தாலும் மாநிலத்துல இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க இந்தியா விட்டு வெளியே அரசு முறை பயணமா போறாங்க அப்படின்னா வெளியுறவுத்துறை கிட்டையும் உள்துறை கிட்டையும் சொல்லிட்டு போகணும். அது மாத்திரம் இல்லாம அவங்க பர்மிஷன் கொடுத்த பிறகு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சு என்ன பண்ணணும், போகணும். இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் மூலமா தான் அரசு முறை பயணமா ஒரு அமைச்சரா இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாலும் ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் இல்ல ஒன்றிய அமைச்சர்களா இருந்தாலும், ஏன் குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் உள்துறை கட்டையும் வெளியுறவுத்துறை கட்டையும் சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்றது ரூல்ஸ், விதி. ஆனா இவங்க 2 பேரும் பர்சனல் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இதுதான் வெளியுறவுத்துறையும் உள்துறையும் இப்ப கிடுக்குப்பிடி போட்டுருக்காங்க. யாரை கேட்டுக்கிட்டு நீங்க பர்சனல் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிட்டு அரசு முறை பயணம்னு சொல்லிட்டு போனீங்க? இப்போ அவங்க சைடு சொல்றதும் இங்க ஏத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்ப இவங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒண்ணு நடக்குதுங்க, யாருங்க பொறுப்பு? இந்திய கவர்மெண்ட் தானே பொறுப்பு.
அப்படி இருக்கும் பொழுது இப்ப அவங்க அது அமைச்சர்களுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருந்து யாரு போனாலும் அது வந்து இந்திய கவர்மெண்ட் தான் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது நீங்க பர்சனல் பாஸ்போர்ட்ல அரசு முறை பயணம் சொல்லிட்டு போறீங்க, ஏதோ ஒரு சிக்கல் நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு யார் பொறுப்பெடுத்துப்பா? இந்திய கவர்மெண்ட் தானே பொறுப்பெடுத்துக்கும். தமிழ்நாடு அரசு பொறுப்பெடுத்துக்குமா? அப்போ இந்திய கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க மாட்டாங்களா? உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தாங்களா? சொல்லிட்டு வரல. ஏன் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் நீங்க குடுக்கல? எவ்வளவு சட்ட சிக்கல் இருக்கு, எவ்வளவு விதிமீறல் இருக்கு. இது எல்லாத்தையும் இவங்க கணக்கு வச்சுக்காம நம்ம அமைச்சர் நம்ம அண்ணன் விஜய் பின்னாடி நிக்கிறாரு, யார் நம்மள என்ன கேட்க போறா, உட்றா வண்டியா அப்படின்ற ரேஞ்சுக்கு பர்சனல் பாஸ்போர்ட்டை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, இந்தியா விட்டு போயிருக்காங்க. அரசு முறை பயணம். இப்ப அவங்க குறிப்பிடுறது அதுதான். அரசு முறை பயணமா குடியரசுத் தலைவரா இருந்தாலும், பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும், இல்ல ஒன்றிய அமைச்சர்களா இருந்தாலும், இல்ல மாநில முதலமைச்சர்களா இருந்தாலும், அமைச்சர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அரசு முறை பயணம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா, உள்துறை கிட்டையும் வெளியுறவுத்துறை கிட்டையும் நீங்க என்ன பண்ணணும், அங்க பர்மிஷன் கேட்கணும். அவங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை கொடுப்பாங்க. அந்த பாஸ்போர்ட் மூலியமா தான் இவங்க பயணத்தை மேற்கொள்ளணும். இப்படின்றது தான் விதி. இந்த விதிய மீறி இருக்கிறாங்க இந்த 2 அமைச்சர்களும். இப்போ அவங்க என்ன கிடுக்குப்பிடி கேட்கிறாங்க ஒன்றிய கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு கிட்ட அப்படின்னா, அமைச்சர்கள் புதுசு, அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. ஓகே, அதிகாரிகள் கூட போனீங்களா, செக்ரட்டரி போயிருக்காங்க, அந்தந்த டிபார்ட்மெண்டோடைய செயலாளர்கள் போயிருக்கிறாங்க. அவங்க ஏன் சொல்லல? அவங்களுக்கு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமே, ஏன் அவங்க புதுசா? இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்ல அவங்களும் செயல்பட்டு இருக்காங்களா, வேலை செஞ்சிருக்காங்களா, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது அதுலயும் அவங்க வந்து அந்த ட்ரைனிங்ல அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஐஏஎஸ் படிக்கும் போது அதுலயும் வந்திருக்குமே, இது எல்லாமே அதிகாரிகளுக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் அவங்கள வழி நடத்தல, எங்களுக்கு அதை பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றிய கவர்மெண்ட் இப்ப இவங்களுக்கு ஒரு செக் வச்சிருக்கு. இது பயங்கரமா பூதாகரமா வெடிச்சிருக்கு. ஏற்கனவே அமைச்சர் கீர்த்தனா தமிழ்நாட்டுக்குள்ள ஆய்வுன்ற பேர்ல ரீல்ஸ் போடுற தொழில் முதலீடுகள் இருக்கிற ரீல்ஸ் என்ற பேர்ல பல சிக்கல்களை மாட்டி இருக்கிறாங்க. இது விஜய்க்கு ஒரு பெரும் தலைவலியாவே இருந்திருக்கு. எப்ப யாராவது அந்த அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்கப்பா, இந்த அம்மா பண்ற வேலைக்கு நம்மள வந்து என்ன பண்றாங்க, உலுக்கி எடுக்கிறாங்க எதிர்கட்சிகளும் பொதுமக்களும். அதனால கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. அவங்க எது செஞ்சாலும் சிக்கல்ல தான் போய் முடியுது. அவங்க ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல செஞ்சிடறாங்க, அது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது, ஆப்போசிட்டா வந்துருது. அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களும் கூப்பிட்டு வச்சு நேரடியாவே அவங்கள வந்து கடிந்து கொண்டார். ஆனா இருந்தும் அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, சில பல வேலைகள் செய்யறாங்க, அது சிக்கல்ல போய் முடியுது. இது தாவேகா அரசுக்கு மாத்திரம் இல்லமா விஜய்க்கும் ஒரு கெட்ட பேரை உண்டாக்குது அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனா ராஜ்மோகன் அவர்கள் ரொம்ப தெளிவு. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் கிட்ட கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு, ராஜ்மோகன் பதில் சொல்வாரு. அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவு நம்ம ராஜ்மோகன் அவர்கள். ஆனா அவரும் இந்த தப்பை செஞ்சிருக்கிறாரு. ஏன் வெளியுறவுத்துறை கிட்ட உள்துறை கிட்ட நீங்க சொல்லிட்டு போகல, ஏன் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை நீங்க யூஸ் பண்ணல? இந்த கேள்விதான் அவங்க கேட்கிறது. சோ அப்போ இவங்க 2 பேருமே செய்த செயல் இன்னைக்கு அரசுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்திருக்குது, எந்த அளவுக்கு விஜயை வந்து பாதிச்சிருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஏனாதான்லாம் செஞ்சிடக்கூடாது. நீங்க வந்து இப்போ நீங்க பர்சனல் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டு போனதுதான் தப்பு. நீங்க பர்சனலா போனா அரசு முறை பயணம் இல்லாம இப்போ கீர்த்தனா அமைச்சர் கீர்த்தனா அவங்க ஃபேமிலியோ இல்ல ராஜ்மோகன் அவர்கள் ஃபேமிலியோ நாங்க சுற்றுலா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா பர்சனல் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதுல நாங்க தலையிட போறது இல்ல. ஆனா நீங்க போனது அரசு முறை பயணம். இந்த அரசு முறை பயணம் அப்படின்னும் பொழுது அமைச்சர் போயிருக்கிறாங்க, அமைச்சருடைய செக்ரட்டரி போயிருக்காங்க, அது மாத்திரம் இல்லாம துறை சார்ந்த செயலாளர்கள் போயிருக்கிறாங்க, அதிகாரிகள் எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்கள் எல்லாமே போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அரசு துறை சார்ந்த பயணம் அப்படின்னும் போது கவர்மெண்ட் தான் காசு கொடுக்கும். அப்போ நீங்க வந்து உள்துறை கிட்ட சொன்னீங்களா, வெளியுறவுத்துறை கிட்ட சொன்னீங்களா, அவங்க நாலேஜுக்கு தெரிஞ்சுதான் நீங்க போனீங்களா? அப்போ போனீங்கன்னா டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் எங்க, அது வழியா தானே நீங்க பயணிச்சிருக்கணும். அப்போ அந்த என்ட்ரி எங்க? பர்சனல் பாஸ்போர்ட்ல தான் இவங்க என்ட்ரி போட்டிருக்காங்க, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் எங்க? இதுதான் ஒன்றிய கவர்மெண்ட் கேக்குது. இது பயங்கரமான ஒரு விதி மீறல் அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா இவங்க வந்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்கப்பா. அவங்க சொல்ற வாதமே தான். ஒன்றிய கவர்மெண்ட் ஏமாத்திட்டு போயிருக்காங்க, உள்துறை வெளியுறவுத்துறை எல்லாரும் ஏமாத்திட்டு போயிருக்காங்க, அது மாத்திரம் இல்லாம ஏர்போர்ட் அதிகாரிகள் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிருக்காங்க. சோ இது பயங்கரமான ஒரு விதி மீறல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதனால பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கிறார் விஜய். இந்த கவர்மெண்ட் பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கு. இப்ப தலைமைச் செயலக அதிகாரிகள் எல்லாம் அலறி போயிருக்கிறாங்க. இவங்க பண்ண தப்புக்கு நம்ம தலை உருளுதுப்பா, என்னப்பா பண்றது, என்ன செய்யறது, என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகாரிகளும் அலறி கொண்டு இருக்கிறாங்க.
ஒன்னு இவங்க அதிகாரிகள் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, அதிகாரிகள் கேட்டு இவங்கள வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன விதி, இது மாதிரி அரசு முறை பயணமா போகணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருந்திருக்கணும். அதிகாரிகளை சொல்றதை இவங்க கேட்டிருக்கணும். சோ பல சிக்கல்கள்ல இப்ப மாட்டியிருக்கு இந்த கவர்மெண்ட். சோ பயங்கரமா பாஜக அரசு தமிழ்நாட்டு அரச ஒரு சிக்கல்ல கொண்டு வந்து ஒரு வலையல்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இங்க பார்க்கணும். சோ இந்த தப்புக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று என்ன மாதிரி விளக்கம் கொடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தின கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.